9th தமிழில் என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா முத்தொள்ளாயிரம் சூப்பர் டாபிக். அதில் சொல்லும் பொருள் இருக்குது. அல்லல்னா சேரு, படனம்னா நீர்மிக்க வயல், விரியின்னா அஞ்சி, பார்ப்புன்னா குஞ்சி. ரைட்டா? சொல்லும் பொருள் இருக்குது. அடுத்தது நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தல்னா ஆதரவத்தோடு கூதல். அடுத்தது நந்துன்னா சங்கு, கடுகுன்னா பாக்கு, முத்தம்னா முத்து. ஓகேவா? முத்தொள்ளாயிரம். அடுத்தது இலக்கண குறிப்பு இருக்குது. இலக்கண குறிப்பில் வெண்குடை, இணங்க முகுன்னா பண்பு தொகைகள், கொல் யானை, கொவிமுட்டுனா வினைத்தொகைகள், வெடியினா சொல்லிசை அல்லபடை. அடுத்தது வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்கள் குறிப்பிடாமல் சேர, சோழர், பாண்டியர் என்று பொதுவாக பாடப்படுகிறது. 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றுள்ளது. இது புறத்தெட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ள ஆசிரியரின் பெயர் இதுவரைக்கும் தெரியல. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கலப்ப சிறப்பும் போர்க்கள சிறப்பு உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்திய நாடாகவும் இந்த பாடப்பகுதி காட்டப்படுகிறது. இதில் தான் ஷார்ட்கட்டு. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரைட்டா என்ன டாபிக்னா ஒலியின் அழைப்பு. ஒலியின் அழைப்புனா யார்? பிச்சைமூர்த்தின்னு அவர் தான் எழுதுறது. இதில் சொல்லும் பொருளும் இருக்குது. விண்ணுன்னா வானம், ரவின்னா கதிரவன், கடுகுன்னா பாக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இலக்கண குறிப்பு இருக்குது. பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், உருவகங்கள். இதெல்லாம் என்னது? பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், இதெல்லாம் உருவகங்கள். கரெக்டா? அடுத்தது பிச்சைமூர்த்திங்கிறவர் எதுனாரா? இதை என்ன ஆகிடும், ஆரம்ப காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வழக்கறிஞராக இருந்தார். இந்து அறநிலைத்துறையில் அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய நூல்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரை ஆகிய இலக்கியங்களையும் படைத்தார். பைனான்சி பலி என்பதாகும். இவரின் சிறுகதை, முதல் சிறுகதை என்ன? முதல் சிறுகதை கேட்டாங்கன்னா என்னதுன்னா பைனான்சியர் பலியாயிட்டாரு. அப்புறம் 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். பிகு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியுள்ளார். ஓகேவா? அதுக்கு மட்டும் நூல்களையும் கேட்பாங்க. அதில் புதிய படைப்புகளில், மரபு கவிதைகளில், யாப்புப்பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் எனப்பட்டன. இவர் பாரதியாரின் கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதையை படைக்கும் முயற்சியில் பிச்சைமூர்த்தி ஈடுபட்டார். புதுக்கவிதையின் தந்தை என்று போட்டப்படுகிறது யாருன்னா பிச்சைமூர்த்தி தான். இவர் புதுக்கவிதை என்னன்னா இலக கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என பல பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். இதெல்லாம் இருக்குது. அடுத்த டாபிக் மொத்தம் 3 டாபிக் பார்க்க போகிறாங்க. இது என்ன? தாவோ தே ஜிங். இது என்ன? ஓச்சோ. லாவோ ஓச்சோங்கிறது என்னது? ஓகே, பாடலின் பொருள் மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதில் வேறு விதமான ட்ரிக்கெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன இருக்குன்னா இலக்கண குறிப்பு இருக்குது. பாண்டம், பாண்டமாகனா அடுக்கு தொடர், வாயிலும் தன்னலும்னா எண்ணுமை. லாவோ வாச்சோங்கிறது சீனாவின் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டுகளில் முன் வாழ்ந்தார். சீனாவின் மொழியாளர் இருக்கார்ல கான்ஃபியூசியஸ், அவர் சமகாலத்து அது 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்த சொல்கிறாங்க. ரைட்டா? அதாவது சீன சிந்தனையின் பொற்காலமாக தெரிந்தது. லாவோச்சோ தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபியூசியஸை சிந்தித்தார். லாவோச்சோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சிந்தனையை முன்வைத்தார். இதுதான் ட்ரிக்கு. வேறு இதுவும் கிடையாது. நீங்கள் படிங்க, ஷார்ட்கட்டாக மெயின் உள்ளதாக பார்த்துங்க. மொத்தம் நீங்கள் 3 டாபிக் போய் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு எதுவுமே கேட்கல. தேங்க்யூ.